மேலும் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் லட்சுமி இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. கட்சியை பலப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் குறித்து பேசப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முதலமைச்சர் விமர்சித்து பேசியிருக்கிறார். ஒரு பக்கம் ஜே.பி. நட்டாவுடைய தமிழ்நாடு வருகை, இதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது மேம்? இது இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் வழக்கமான சமுதாய கூட்டம் தான். ஆனா தேர்தல் நேரம் அப்படிங்கறதுனால அவர் பேசுறது முக்கியத்துவம் பெறுகிறது. இன்னொன்னு திமுகவில் அவர் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கு எப்போதும் அவர் 2-3 அட்வைசஸ் கொடுத்துட்டே தான் இருக்காரு. வெற்றி பெறவங்களுக்கு தான் வேட்பாளர் பட்டியல்ல இடம் இருக்கும் அப்படின்னு சொல்றதும் இது வழக்கமாக பேசக்கூடியதுதான் தேர்தல் நேரம் அப்படின்றதுனால. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு தான். என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மூட் இருந்தாலுமே இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படின்ற பொழுது அதிமுக கொஞ்சம் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப வலுவான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி கிட்டத்தட்ட 47% 54% வாக்குகளை கடந்த 2-3 தேர்தல்கள்ல வாங்கியிருக்காங்க. அப்ப இவ்வளவு பெரிய கூட்டணி இருக்கும்போது திமுகவில் அந்த ஆர்கனைசேஷன் அவங்க திரும்பவும் அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல ஒரு ரீஷபிள் கொண்டு வந்தாதான் அவங்களால இந்த தேர்தலை ரொம்ப வலுவாக சந்திக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்க கூடும். அதை செஞ்சாதான் இது சரியா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு லட்சுமி மேம்.